இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகள் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் நம்ம இதில் விளக்கங்களாக தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தோம்னா அழகு அப்படிங்கிறது வெளித்தோற்றத்தில் இல்லை, அகத்தில் தான் இருக்குன்னு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரோம். அகத்தின் அழகு முகத்தில் அப்படின்னு சொன்னால் கூட நாம் வெளிப்புறத்தில் இருக்கிற அழகை தான் தேடிட்டுருக்கோம். இதை தாண்டிய ஒரு அழகு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த அழகு எப்படி நம்மளை ரசிக்க வைக்குது, இது போன்ற விஷயங்களோட நம்மளோட காத்துட்ருக்காங்க பிரம்மகுமாரிகள் சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அழகு பற்றி பேசும்போது சிஸ்டர், முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா, நம்ம பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடை உறுத்தி ரொம்ப எளிமையாக இருக்காங்க. அது அவர் அழகு. இந்த அழகு அப்படிங்கிறது என்ன, இது ஏன் ஈர்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் சிஸ்டர். இப்போ நம்ம டிராஃபிக் ஜாமில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சுற்றுப்புற சூழ்நிலையில் ரொம்ப சத்தமாக இருக்குது, ஒரு அமைதி இல்லாத நிலை இருக்கும் பொழுது அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதே சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப நிசப்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த இயற்கையினுடைய சூழ்நிலையும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படின்றப்போ நமக்கு அது பிடிச்சிருக்கு. ஈவன் சுத்தமாக இருக்கிறது, ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது, ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கிறது, அக்யூரசி. அதுக்கப்புறமா அதில் ஒரு அழகு, பியூட்டி. ஸோ அக்யூரசி, பர்ஃபெக்ஷன், பியூட்டிஃபுல், இந்த மூன்று விஷயங்களும் நம்ம எப்பொழுதுமே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. இதற்கு கவரப்படாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் இது நம்மளை ஈர்க்கிறது, ஏன் இது நம்மளை கவருகிறது அப்படின்னா, பல காலங்களுக்கு முன்னால் நாம் கூட அந்த ஒரு அக்யூரசி, பர்ஃபெக்ஷன், பியூட்டிஃபுல், அதாவது ஒரு ஒழுங்குமுறை, ஒரு முழுமைத்தன்மை, ஒரு அழகை நாம் அனுபவம் செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ அது இல்லை அப்படிங்கிறப்போ அது வேணும் அப்படின்ற ஒரு ஆசை என்பது மனதிற்குள்ளே ஏற்படுகிறது. அதனால நாம் ஈர்க்கப்படுகிறோம். ஸோ நமக்குள்ள ஆல்ரெடி அந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் அது நமக்கு மீண்டும் வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் என்பது இருக்குது. அதை நம்ம மீண்டும் அனுபவம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. சிஸ்டர், இப்போ அழகான விஷயங்களை பார்க்கும்போது நன்றாக உணர்றோமே, அது ஏன் சிஸ்டர்? இதுக்கு சைக்கலாஜிக்கலான ஒரு விளக்கம் கூட இருக்குது. பொதுவாகவே எல்லோரும் மற்றவர்களை தன்வசப்படுத்தணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மேலே நம்ம கவனம் வச்சுட்டு நாம் ஒரு ஆடம்பரமான ஆடை உடுத்தியோ இல்லை நம்முடைய வெளித்தோற்றத்தை நம்ம அழகுபடுத்தி கொண்டோ இருக்கும் பொழுது மற்றவர்களை தன்வசப்படுத்துவது, மற்றவர்களை நம்ம கவருவது அப்படின்றது ஒரு சுலபமான விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் இயற்கையோ எல்லாமே ரொம்ப சுத்தமானதாகவும் ரொம்ப அழகானதாகவும் இருக்கும்பொழுது நம்முடைய மனம் அப்படின்றது ஒரு அமைதியை அனுபவம் செய்கிறது. ஸோ மனம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்முடைய எஃபிஷியன்சி, கிரியேட்டிவிட்டி அப்படின்றது அதிகமாகும். நம்முடைய திறமைகள் என்பது வெளிப்படுவதற்கு இது உதவி செய்யும். அழகாக இருக்கிறதும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமே ஒரு டென்ஷனான விஷயமா இருக்குதுங்க. அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையானதா, அது சாத்தியமா? பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நேச்சுரலான விஷயம், இயற்கையான விஷயம்தான். அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு நிலைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மற்றவங்களுடைய அக்செப்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் கிடைக்குது, ஒரு சௌகரியமான ஒரு உணர்வு என்பது ஏற்படுகிறது. அதாவது பேசிக்காக மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு உணர்வு என்பது கிடைக்கிறது. ஸோ இந்த நல்ல உணர்வு கிடைக்கிறதுக்காக தான் நாம் எல்லாத்தையுமே செய்வோம். நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. பார்ட்டிக்கு போகும்பொழுது நீங்கள் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிற விதம் அந்த பார்ட்டிக்கு ஏற்றாது போல் கிடையாது. அப்போ எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே விழும்.
உடனே எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கோ, ஐயோ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலையே, மற்றவங்கெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு என்பது ஏற்படும். அது ஒரு நல்ல உணர்வை கொடுக்காது. இதே காட்சியை வந்து மற்றொரு விதமாகவும் நீங்கள் பாருங்கள். இப்போ ரொம்ப நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பார்ட்டிக்குள்ளே வரீங்க, மற்றவர்கள் எல்லோருமே உங்களுடைய உடையை பார்த்து வந்து ரொம்ப பாராட்டுறாங்க, ரொம்ப நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ வந்து உடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு பாராட்டு கிடைக்கும் போது நம்முடைய மனம் என்பது ஒரு நல்ல ஒரு உணர்வை அனுபவம் செய்கிறது. ஸோ இது வந்து ஒரு மிக ஆழமான விஷயம். ஏன்னா நம்முடைய குழந்தை பருவத்திலேருந்தே வந்து நமக்கு இது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்போ குழந்தைங்களுக்கு கூட வந்து அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா உடனே நாம் பாராட்டுறோம். குட் பாய், குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை பாராட்டுகிறோம். அதாவது நல்லவர்களாக இருப்பது வேறு, ஒரு சில விஷயங்களை செய்து பாராட்டுதல் பெறுவது என்பது வேறு. ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. ஆனால் பாராட்டு பெறுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு நாம சொல்லிடுறோம். ஸோ இது வந்து நமக்கு குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு மிகவும் ஆழமாக நம்முடைய மனதில் பதிந்து விடுகிறது. மற்றவர்கள் நம்மை பாராட்டினால் நான் நல்லவன். அதனால கான்ஸ்டண்ட்டாக எப்பொழுதுமே நாம் மற்றவர்களுடைய அக்செப்டன்ஸையும் அப்ரூவலையும் பாராட்டையும் நாம் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வெளித்தோற்றம் முதற்கொண்டே, நம்முடைய சாதனைகள் முதல் கொண்டே மற்றவர்கள் பாராட்டுனா நான் நல்லா உணர்வேன், நான் நல்லவன். மற்றவர்கள்கிட்டேருந்து நமக்கு பாராட்டு கிடைக்கவில்லை, மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா எனக்கு அந்த நல்ல உணர்வு என்பது கிடைப்பது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா பர்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான சுபாவம் அப்படின்னு தான் தோணுது. அப்படி பர்ஃபெக்ஷனாக இருக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் வருது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பியூட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய வெளிப்புற தோற்றத்தில் வந்து பர்ஃபெக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய ஸ்கின் சருமமானாலும் சரி, தலைமுடியானாலும் சரி, எவ்வளோக்குள்ள நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பர்ஃபெக்ஷனை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை செஞ்சிட்ருக்காங்க. அந்த முயற்சியில் வந்து ஓரளவுக்கு வெற்றியும் அடைகிறார்கள். ஸோ எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சு அந்த பர்ஃபெக்ஷனான அந்த ஸ்டேஜ் அடைஞ்சாலும் மறுபடியும் அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் வயதாகும், இல்லை ஏதாவது ஒரு மாறுதல்கள் என்பது கண்டிப்பாக வரும். ஸோ அது நிரந்தரமான மாற்றம் என்பது கிடையாது. ஆனால் என்னுடைய மனதின் நிலையையும் மனதினுடைய மகிழ்ச்சியையும் அதை சார்ந்து வைக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா என்னுடைய மனதின் நிலை, என்னுடைய மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானதாக இருக்காது. முகப்பொழிவு மற்றும் தலைமுடி சார்ந்த விஷயங்கள்ல வெளிப்புற பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுல எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, இது மாதிரி விஷயங்களை மாற்றி அமைக்கும் போது சிலவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது. எதனால்? பொதுவாகவே வந்து நம்ம வெளிப்புற தோற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, மன ரீதியான விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சாதனையை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும், சாதனைகளை வந்து நம்ம செய்து பார்க்கணும், செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னாலும் சரி, நமக்குன்னு சொல்லி ஒரு இலக்கை நாம் தேர்ந்தெடுத்து கொள்கிறோம். ஸோ அந்த இலக்கை அடைவதற்கு, அந்த பர்ஃபெக்ஷனை வந்து நாம் அடைவதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இலக்கை நாம் அடைந்து விடுவோம். அந்த இலக்கை அடைந்து முடிந்த பிறகு நம்ம வேறு யாரையாவது பார்க்கும்பொழுது நமக்கு அந்த மாதிரி இருக்கணும், நம்மளை விட அவங்க பெட்டராக இருக்காங்க, ஸோ அதை விட நாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிரச்சனை என்பது ஆரம்பமாகிறது. வெளிப்புற தோற்றத்தில் அழகில் நம்ம எவ்வளவுதான் கவனம் செலுத்தி அதை நாம் அடைந்தாலும் நமக்கு வந்து மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்முடைய மனதினுடைய நிலை என்பது நன்றாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல உணர்வு என்பது கிடைக்காது. ஏன் நல்ல உணர்வு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா மற்றவர்களோட கம்பேர் செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள் என்பது உருவாக ஆரம்பிக்கும். பொறாமை வரும், தாழ்வு மனப்பான்மை வரும், ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் நம்முடைய மனதில் வரும் பொழுது நம்ம நல்லா உணர மாட்டோம். நம்ம ஒரு நம்பர் 1 இடத்த கூட நம்ம அடைஞ்சிடலாம், ஆனாலும் கூட யாராவது ஒருத்தர் நம்மை பின்னால் தள்ளிடுவாங்க. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணர்வு என்பது இல்லாமல் எதிர்மறையான ஒரு உணர்வை தான் நாம் அனுபவம் செய்வோம். இது நம்முடைய சுபாவமாகவே கூட மாறிப்படும், இது நம்முடைய குணமாகவே மாறிப்படும். கான்ஸ்டண்ட்டாக நம்ம மற்றவர்களுடைய பாராட்டுக்காக நம்ம இதை செய்கிறோம். மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் அப்படின்றதுல நம்முடைய கவனம் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா மற்றவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்பது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அது அவர்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இல்லை பாராட்டவும் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க, அவங்கள தான் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு பருமனாக இருக்கணும்,
அவங்கள தான் பிடிக்கும். நம்முடைய தோற்றத்திற்கு ஏற்றாற் போல ஒரு சிலர் வந்து பாராட்டுவாங்க, ஒரு சிலர் கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க. ஸோ பாராட்டும் பொழுது நான் ஒரு நல்ல உணர்வை உணர்கிறேன், ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது உடனே என்னுடைய நல்ல உணர்வு என்பது போயிடுது. அப்படின்றப்போ வந்து கண்டிப்பாக நம்முடைய நல்ல உணர்வு, நல்ல ஒரு மனதின் நிலை என்பது நிரந்தரமானதாக இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு முறையும் யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய மனதில் வந்து ஒரு வருத்தம் என்பது, ஒரு துக்கம் என்பது ஏற்படும். ஸோ நம்முடைய மனதில் வந்து திருப்தியும் இருக்காது, நம்முடைய மனதினுடைய நிலை வந்து நன்றாகவும் இருக்காது. அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. இன்னும் சரியா சொன்னீங்க சிஸ்டர். அப்ப ஏன் நம்ம கம்பேர் பண்ணணும்? நான் உடல் அப்படின்ற ஒரு உணர்வில் இருக்கிறதுனால நம்ம மற்றவர்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய அடையாளம் என்பது நம்முடைய தோற்றமோ நம்முடைய உடலோ கிடையாது. என்னுடைய அடையாளம் என்பது இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி. அப்படின்றப்போ நமக்கு வந்து முன்னாடி என்ன நினைக்கும்னா அந்த சக்தியினுடைய குணங்கள், தோற்றம் கிடையாது. ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து நம்ம நல்ல ஒரு உணர்வை அனுபவம் செய்வோம். ஸோ ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம்னு நம்ம சொல்லலாம். ஒரு தவறான கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய குணங்களை நாம் மறந்துட்டு வெளிப்புற தோற்றத்திற்கு மிகவும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம் கம்பேர் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுடைய அடிப்படையில், ஏற்படக்கூடிய உணர்வுகளினுடைய அடிப்படையில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கிறது. ஸோ அந்த ஹார்மோன்களினுடைய சுரப்பு என்பது நம்முடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய மனதினுடைய நிலை என்பது நம்முடைய வெளித்தோற்றத்தினுடைய நிலையையும் கண்டிப்பாக பாதிக்கிறது, அதில் வந்து மேம்படுத்தவும் செய்கிறது. இப்போ மற்றவங்களை ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னா உடனே என்னுடைய கவனம் என்பது அங்கே போகுது. ஏன் அவங்கள பாராட்டுறாங்க? அவங்க இப்படி இருக்காங்க, இப்படிப்பட்ட தோற்றமுடையவராக இருக்கிறாங்க, இந்தந்த விஷயங்களை அவங்க சாதிச்சிருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்னால மற்றவர்களுடைய கவனம் என்பது அவர்கள் மீது போகிறது, அவர்களுக்கு பாராட்டு என்பது கிடைக்கிறது. இப்போ எனக்கு அந்த பாராட்டு என்பது கிடைக்க வேண்டும், என் மீது அனைவருடைய கவனம் என்பது விழ வேண்டும், நான் மற்றவர்களை ஈர்க்க வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை நான் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை மட்டும் நான் செய்ய போவதில்லை, அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ, எவ்வளவு செஞ்சாங்களோ அதை விடவும் நான் அதிகமாக செய்ய வேண்டும். அப்போ தான் என்ன ஆகும்னா, அவர்களை பாராட்டுபவர்கள் என்னை பாராட்டுபவர்கள். எனக்கு பாராட்டு மட்டும் கிடைக்கிறது இல்லை, எனக்குள்ள என்ன மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகுதுன்னா அவங்கள விட பெட்டராக என்னால் செய்ய முடியும். ஸோ இந்த நம்பிக்கை எனக்குள்ள என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குது, எந்த ஒரு உணர்வை கொடுக்குது அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, அவங்கள விட என்னால் இன்னும் செய்ய முடியும். ஸோ அப்படி செய்ய முடியும் அப்படின்றப்போ என்னால் பெட்டராக அச்சீவ் பண்ண முடியும், பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்னையே நான் வந்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்த இடத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். ஸோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா மற்றவர்களுடைய பாராட்டு. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வந்து ஒரு போட்டி, ஒரு பந்தயம் அந்த மாதிரி போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய மனதில் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகுது, ஒரு பயம், இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருது, தாழ்வு மனப்பான்மை வருது, துக்கம் ஏற்படுது, இல்லை இப்போ இருக்கிறதை இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் என்பது ஏற்படுகிறது, பொறாமை என்பது வருகிறது, மற்றவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகுவது எல்லாமே வந்து வந்துடுது. ஸோ இது என்னுடைய மனதில் வந்து ஒரு சுமையாக ஆகிடும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை சாதிப்பேன், பலருக்கு முன்னாடி நான் போவேன், மற்றவர்களை விட நான் அதிகமான ஒரு உயரத்திற்கு வருவேன். ஆனால் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் என்னுடைய மனதில் வந்து ஒரு சுமையாக என்னுடைய வாழ்க்கையினுடைய துணையாக வந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறமா என்னாகும், ஒரு கட்டம் என்பது வரும், என்னுடைய பாராட்டு என்பது நின்றுவிடும். ஸோ நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, கடந்த காலத்தில் வந்து எனக்கு வெளித்தோற்றத்தில் வந்து ஒரு பொலிவு இருந்தது, நான் சாதனைகளை வந்து செஞ்சுருக்கேன், எந்த ஒரு இடத்தை அடைய வேண்டுமோ அதை நான் அடைவதற்காக நான் நிறைய முயற்சி செஞ்சுருக்கேன், அந்த இலக்கை நான் வந்து அடைஞ்சேன், மற்றவர்களுடைய கவனம் என் பக்கம் திரும்பிச்சு, மற்றவர்களுடைய பாராட்டு என்பது எனக்கு கிடைத்தது. ஆனால் அவை எல்லாமே வந்து நிரந்தரமானது கிடையாது. அது கிடைக்கும் பொழுது நம்ம அதை அனுபவம் செய்வோம், அதற்கப்புறமா வந்து அந்த ஃபேஸ் மாறிடும், அதை நம்ம அக்செப்ட் செஞ்சுக்குவோம்.
ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மனதில் வந்து எதிர்மறையான எண்ணங்களோ இல்லை எதிர்மறையான உணர்வுகளோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனதை அழகாக வச்சுருந்தா போதும், உட்புற அழகு மட்டும் கவனிச்சுக்கோங்க. வெளிப்புறத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராதீங்கன்னு பெரியவங்க எவ்வளோ சொன்னாலுமே வெளிப்புறத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். வெளிப்புறத்தை தான் அழகாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஆக்சுவலாக 2 விஷயத்தை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது, மற்றொன்று நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதது. சூழ்நிலைகள் அப்படின்றது வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்முடைய மனதின் நிலை, நம்முடைய நிலை என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. இப்போ சூழ்நிலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிப்புற தோற்றத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செய்யக்கூடிய சாதனைகள், இவை எல்லாமே வெளிப்புறத்து விஷயங்கள். இது நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. இப்போ நம்முடைய முகப்புரிவோ இல்லை நம்முடைய சருமமோ இல்லை நம்முடைய தலைமுடியோ இல்லை நம்முடைய வெளிப்புற தோற்றமோ அழகோ, இவைகள் எதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இவை எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. ஸோ இதை நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பல முயற்சிகள் செய்யலாம். ஆனாலும் கூட இயற்கைக்கு எதிராக நாம் வந்து நிறைய செய்ய முடியாது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்மால் வந்து நிச்சயமாக அதற்கு எதிராக போய் நம்ம அந்த பர்ஃபெக்ஷனான ஒரு நிலையை நம்மால் அடைய முடியாது. ஸோ இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ நம்முடைய கட்டுப்பாட்டில் எது இருக்குது அப்படின்னா நம்முடைய மனம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் என்பது. இப்போது எனக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, இல்லை நம்முடைய ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து வெளிப்புற தோற்றம் என்பது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது, இல்லை உடல் ரீதியாக ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நாம் வந்து எப்போவுமே துக்கப்பட்டு கொண்டோ இல்லை வருத்தப்பட்டு கொண்டோ இல்லை தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி கொண்டோ அந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களை நாம் உருவாக்கிக்கிட்டோ ஒரு நல்ல உணர்வை நாம் உருவாக்காமல் ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய சக்தி என்பது வீணாகி விடுகிறது. ஸோ வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்முடைய மனதினுடைய அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே வந்து நம்ம இழந்துடும். ஸோ மிக முக்கியமான விஷயம் என்னென்னா எது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதோ அதை நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், அதுக்கு அதிகமான கவனத்தை கொடுக்கணும். ஸோ வெளிப்புற தோற்றத்திற்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அதை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு வந்து நாம் வந்து அதற்கு கவனம் கொடுத்து அதை நம்ம செய்து கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய மனதை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால் நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்கிறோமா, இதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கோமா, இதனால் எனக்குள்ள பொறாமையோ இல்லை போட்டி மனப்பான்மையோ வராமல் இருக்கா அப்படின்றத நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். எவ்வளோதான் நம்ம வெளிப்புறத்துக்கு நம்மளுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சால் கூட மனதுக்குள்ளே வந்து நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு தானே இருக்குது சிஸ்டர். வெளிப்புற தோற்றம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. ஏன்னா இது வந்து ஜீன்ஸ், மரபணுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அவர்களை வச்சு தான் வந்து அந்த குழந்தையினுடைய சருமமோ இல்லை தலைமுடியோ தோற்றமோ உடல் ரீதியான விஷயங்களோ எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் அதிகமாக கிடையாது. அதற்கு ஓரளவுக்கு தான் நம்மால் வந்து கவனத்தை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து அதிகமாக நம்முடைய வெளிப்புற தோற்றத்தில் வந்து ஒரு பாதிப்பையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே டென்ஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு சுரக்க ஆரம்பிக்கிறது. தைராய்டு சுரந்தால் என்ன ஆகும்னா உடல் பருமன் என்பது ஏற்படும். ஸோ தேவையில்லாத டென்ஷன்னால் வெளிப்புற தோற்றமும் பாதிக்கப்படுகிறது. ஸோ நம்முடைய உடலுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு சில ஹார்மோன்கள் நம்முடைய வெளித்தோற்றத்தை வந்து அதிக அளவிற்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம 80% வந்து நம்முடைய மனதினுடைய நிலையை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதில் வந்து ஒரு நல்ல விதமான ஹார்மோன்கள் சுரக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய வெளிப்புற தோற்றம் என்பதும் கூட மிகவும் அழகானதாகவும் ஒரு நல்ல விதமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர், இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்களும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்னுடைய உருவ தோற்றம் வந்து வெளியில் கம்பேர் பண்ணுறப்ப அவங்கள விட எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், இல்லை வந்து ஸ்லிம்மாக இல்லை இப்படிங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே ஆழ்மனதில் இருக்குது. இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வயது ஆனவுடனே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வருத்தங்கள் வந்து அவங்க கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஒரு சிலர் பேர் கொஞ்சம் அழகாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அழகை நம்ம தக்க வச்சுக்கணும், இந்த நம்மளுடைய நிறம் குறைஞ்சிடக்கூடாது, நம்மளோட முடியோட அளவு வந்து குறைஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய கலரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிக அக்கறை எடுத்துக்கிறாங்க. அந்த கவலை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது.
என்னுடைய நல்ல குணங்களோட வெளித்தோட்டத்தை நான் இப்படியே ஏற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். வேற ஒருத்தரை பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் ஒருத்தரை சந்திக்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்மார்ட்னஸ் அவர்கிட்ட இருக்குது. வெளிப்புற தோற்றத்திற்கு மிகவும் கவர்ச்சியாகவும் இல்லை ரொம்ப அழகாகவும் இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஸோ முதல்ல இம்ப்ரெஷனில் உங்களுக்கு அவரை பிடிச்சிருந்தது. ஆனால் அவருடைய குணம் என்பது நல்லா இல்லை, அவருடைய நடத்தை நல்லா இல்லை அப்படின்றப்போ நீங்கள் எப்படி உணர்றீங்க? அவர் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ வெளிப்புற தோற்றம் என்பது முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்மை கவரக்கூடிய விஷயம். ஆனால் அதை கடந்த விஷயங்கள் என்பது இருக்கு. ஸோ அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்பது பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒருவருடைய மனம் என்பது எப்படி அழகாக இருக்கு அப்படின்னா அவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள். ஸோ வெளிப்புற தோற்றத்தினால எவ்வளவுதான் கவர்ந்தாலும் வைப்ரேஷன்ஸ் அதிர்வலைகள் என்பது எப்படி உருவாகுது அப்படின்னா நாம் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், அதனுடைய அடிப்படையில் நம்முடைய உணர்வுகள். ஸோ அவைகள் தான் நம்முடைய அதிர்வலைகளை நிர்ணயம் செய்கிறது. ஸோ அந்த அதிர்வலைகள் தான் மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஸ்மார்ட்டாக இல்லை, நான் என்னுடைய வெளிப்புற தோற்றம் என்பது ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள உங்களை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை, உங்களை பற்றியே ஒரு செல்ஃப் அப்யூஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை நீங்கள் உங்களையே நீங்கள் மதிக்கலை, உங்களையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் என்பது இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்றப்போ மற்றவர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி அதனுடைய அடிப்படையில் என்ன வைப்ரேஷன்ஸ், என்ன அதிர்வலைகள் இருக்கோ அந்த வைப்ரேஷன்ஸ் மற்றவர்களை போய் அடையும். அப்போ மற்றவர்கள்கிட்டேருந்து அதே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, நாம் இப்படி இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கல, நாம் இப்படி நம்முடைய வெளிப்புற தோற்றம் என்பது இப்படி இருக்கிறதுனால தான் மற்றவர்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். உண்மையிலே அது உண்மை கிடையாது. நமக்குள்ள நம்மை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி அதனுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலைகளை நான் உருவாக்கி இருக்கேனோ அதுதான் மற்றவர்களை இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ என்னை பற்றி நானே நல்லா நினைக்கிறேன்னா என்னோட வைப்ரேஷன் சரியாக இருக்காதுல்ல? நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அது மற்றவர்களை சென்றடைகிறது. ஸோ அதே மாதிரியான ஒரு குவாலிட்டியான எண்ணம் அவர்களுக்குள் உருவாகுது. அதனுடைய அடிப்படையில் அவங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு பாராட்டோ அல்லது கிரிட்டிசிசமோ கிடைக்கிறது. அப்போனா என்ன நானே ஏற்றுக்கொள்றதில்ல. 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வெளிப்புற தோற்றம், இன்னொன்று நம்முடைய ஆரா, எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த எனர்ஜி ஃபீல்டு ஆரா அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னா, என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்வுகள், அதை வச்சு தான் அந்த எனர்ஜி ஃபீல்டு என்பது உருவாகிறது. ஸோ நாம் இந்த எனர்ஜி ஃபீல்டை மிகவும் உயர்ந்ததாக வச்சுக்கணும். நம்மை பற்றி மிகவும் உயர்ந்த ஒரு எண்ணங்களை நாம் உருவாக்கி இருக்கணும். நான் எப்படி இருக்கேனோ அப்படியே எனக்கு பிடித்திருக்கிறது, நான் எப்படி இருக்கேனோ அப்படியே நான் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு நம்ம அதனுடைய அடிப்படையில் நம்ம வைப்ரேஷன்ஸை உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வைப்ரேஷன்ஸ் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம ஒரு கிளாசிக் உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஹெலன் கெல்லர் அப்படின்றவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு பார்வை இல்லை, அவரால் கேட்க முடியாது, அவரால் பேச முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மனம் ஒரு நல்ல உணர்வை அனுபவம் செய்வதற்கு காரணம் நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா, இறைவன் எனக்கு ஒரு மிக நல்ல புத்தியை கொடுத்துருக்காரு. ஸோ அதனுடைய அடிப்படையில் ஒரு மிக உயர்ந்த ஒரு எனர்ஜி ஃபீல்டை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை அவங்க பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மை பற்றி மிக உயர்ந்த எண்ணங்கள் என்பது இருப்பது மிக அவசியம். நான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறேனோ உணர்றேனோ அதை மாதிரி தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னை பற்றி நினைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வெளித்தோற்றத்துக்காக அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயங்களும் அவங்கக்கிட்ட இருக்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அதிகமாக அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷனாகவே இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க. ஆனாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு குறையை அனுபவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுலையே அவர்களுடைய மனநிலை என்பது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுடைய மனதில் முழு திருப்தியை அவர்கள் அனுபவம் செய்ய மாட்டாங்க.
ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நம்முடைய வெளிப்புற தோற்றமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய கரியராக இருந்தாலும் சரி, நம்முடைய சாதனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நான் எங்கே இருக்கேன், அதில் முழு திருப்தி, 100% முழு திருப்தி என்பது இருக்கணும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறமா அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இப்போ அகத்தின் அழகு அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்குவோம் அப்படின்னா, தன்னம்பிக்கையை எடுத்துக்குவோம். ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அவருடைய அனுபவத்தை அவர் சொல்கிறாரு. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்பொழுது வெளிப்புற அழகில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றப்போ அவர்களுடைய மனதையும் அவர்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. யாரால் இதற்கு முன்னாலும் திருப்தியாக இருந்திருக்கார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் திருப்தியாக இருக்க முடியும். நாம் என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதை எல்லாமே செய்யலாம். ஆனால் மனதளவில் நமக்கு திருப்தி என்பது இருக்க வேண்டும். நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் முக்கியம். உள்ளுக்குள்ள இன்னர் பியூட்டி அப்படிங்கிறது தான் முக்கியன்றீங்க. மன அழகு அப்படிங்கிறது என்ன? நம்முடைய அகத்தின் அழகு, நம்முடைய மனதின் அழகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய மனதின் நிலை, நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய குணங்கள்னு சொல்லலாம். அதில் மிக முக்கியமான குணங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தன்னம்பிக்கையை நம்ம சொல்லலாம். பாசிட்டிவிட்டி, எப்பொழுதுமே ஒரு நேர்மறையான சிந்தனை இருக்கிறது சொல்லலாம். அப்புறமா எமோஷ்னல் மெச்சூரிட்டி, அதாவது உணர்ச்சி வசப்படாமல் உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நாம் சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் மனதினுடைய அழகை நிர்ணயம் செய்கிறது, மனதினுடைய அழகை மேம்படுத்துகிறது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை வச்சு பார்க்கும்போது என்னுடைய குணமும் சுபாவமும் தான் என்னுடைய மனதிற்கு அழகு சேர்க்குது அப்படின்றீங்க. இந்த குணமும் சுபாவமும் எப்படி என்ன அழகாக்கும்? என்ன நீங்கள் சந்திக்கிறீங்க, என்னுடைய உடை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் கழித்து உங்களுடைய கவனம் எதில் போகும்னா, நீங்கள் ஏன் கவலையாக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே ஏன் துக்கம் இருக்குது அப்படின்றது தான். ஸோ நான் கவலையாக இருக்கிறதும் துக்கமாக இருக்கிறதும் தான் உங்களை உணர வைக்கும். ஸோ அந்த உணர்வினுடைய அடிப்படையில் நீங்கள் அதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நேரம் உடையை பற்றி பேசினாலும் அதற்கு அடுத்த கட்டமாக உங்களுடைய கவனம் எங்கே போகும்னா, என்னுடைய உணர்வுகள். ஒருத்தரை நாம் எப்படி பாராட்டுகிறோம், ஒருத்தரை நாம் எப்படி எப்படிப்பட்டவன்னு நாம் நினைக்கிறோம், எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கள் எப்படி வெளித்தோற்றத்தில் இருக்காங்க அப்படின்றத வச்சு கிடையாது. அவர்களுடைய குணம், அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய உணர்வுகள், ஸோ அதனுடைய அடிப்படையில் உருவான அந்த வைப்ரேஷன். ஸோ அதுதான் நம்மளை முதல்ல ஈர்க்கும், அதுதான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம அவர்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வைப்ரேஷன்னால நம்மக்கிட்ட அவர்கள் பழகுவார்கள், நம்மக்கிட்ட அவங்களுடைய நடத்தை என்பது இருக்கும். ஸோ உண்மையிலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிப்புற தோற்றத்துக்கு நிறைய கவனம் கொடுக்கலாம், என்னெல்லாம் செய்யணுமோ செய்யலாம். ஆனால் அதற்கு முன்னாடி என்னுடைய எனர்ஜி ஃபீல்டு, என்னுடைய ஆரா என்பதை கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான எண்ணங்கள், பொறாமை வருது, போட்டி மனப்பான்மை வருது, தாழ்வு மனப்பான்மை வருது, பேராசை வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி நம்முடைய எனர்ஜி ஃபீல்டை நம்ம கெடுத்துடும். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் நம்முடைய எனர்ஜி ஃபீல்டு, நம்முடைய ஆரா, நம்முடைய அதிர்வலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த விளக்கங்களுக்கு நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, இதை பார்க்குற உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள், இது சார்ந்த விளக்கங்கள் தேவைப்படும். மேலும் விளக்கங்களுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற பிரம்மகுமாரிகள் அமைப்பு தியான மையத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய தொலைபேசி எண், இமெயில் ஐடியில் தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெறலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும்
8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி